So in this class, let us start a new lesson, quantum mechanical model of atom. So this is second unit in volume 1. So already you studied about the atomic model in lower classes. So first here J.J. Thomson's cathode ray experiment, it explains the atomic model. So what he said? He said he compared his atom model with watermelon, the fruit watermelon. வாட்டர்மெலனில் எப்படி அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குதோ அதே மாதிரி he said even atom also spherically in shape, and in the watermelon how the red colored mass is there and the seeds are embedded here and there. Similarly, even in the spherically shaped atom, the positively charged particles are filled and negatively charged electrons are embedded just like seeds embedded in watermelon. அவர் என்ன சொன்னார்னா, வாட்டர்மெலனில் எப்படி அந்த ரெட் கலர்ட் மாஸில் அந்த சீட்ஸ் அங்கங்கே வந்து இருக்குதோ அதே மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸில் இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்டு ஆட்டமில் இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் ஹீ குடின் எக்ஸ்பிளைன் மோர் தென் தட், தேர்ஃபோர் ஹீஸ் மாடல் வாஸ் ஃபெயில். ஆஃப்டர் தட் ரூதர்ஃபோர்ட் அடுத்த சயின்டிஸ்ட், இவர் வந்து ஒரு ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தார். அந்த ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, he bombarded a thin gold foil with a stream of fast moving alpha particles and he observed the following things. அவர் என்ன பண்ணார், வந்து ஒரு கோல்டு ஃபாயிலில் ஸ்ட்ரீம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸை வந்து பம்பார்டிங் பண்ணி அதில் ஒரு 3 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, the most of the alpha particles passed through the foil. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போது மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால் அது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், அது ஸ்ட்ரைட்டாகவே பாசிங் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குதுன்னு சொன்னேன். சம் ஆஃப் தம் டிஃப்ளெக்டட் த்ரூ த ஸ்மால் ஆங்கிள் அப்படிங்க. அப்போ அங்கே என்ன இருக்குதுன்னா, நெகட்டிவ்லி சார்ஜு எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது டிஃப்ளெக்ட் ஆகி அங்கே போகுதுங்க. வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ் ரிஃப்ளெக்டட் பேக் பை 180 டிகிரி அப்படின்னா, வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ்னால் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு alpha particle when it is bombarded with positively charged protons, then it is what reflected back by 180 degree அப்படிங்கிறார். அப்போ இந்த 3ஐ வச்சு அவர் finally he concluded that the positively charged protons are accumulated in a center portion that is called as what, nucleus அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, even he also said atom is spherically in shape and negatively charged electrons are circle, it is surrounded by the positively charged proton. Anna he said one more thing also. So even when the electrons are around the positively charged proton, but the electrons are started to moving around in a circular path and finally it's going on losing its energy and it is collapsed with which one, the positively charged protons. So that is the defect of what, Rutherford's model. அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான் சென்டரில் நியூக்ளியஸில் சென்டரில் இருக்குது, ஆனால் எலக்ட்ரான்ஸ் அதாவது சரவுண்ட் பண்ணி இருக்குது. அப்போ சரவுண்ட் பண்ணி இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, சுற்றி 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 வந்து ஃபைனலாக எதில் வந்து விழுந்துடுது, பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ்குள்ளே வந்து விழுந்த உடனே ஆட்டம் கொலாப்ஸ் ஆகிடுதுன்னா உலகமே கிடையாது. அதாவது தட் இஸ் த மேஜர் டிஃபெக்ட் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல். அவரில் இன்னொரு ஒரு டிஃபெக்ட் என்னென்னா, he said when the electron is revolving around the nucleus பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான் அப்படின்னா அதில் என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் கோயிங் ஆன் லூசிங் இட்ஸ் எனர்ஜி, அதனால தான் ஃபைனலி அதில் ட்ராப் ஆகிடுது சென்டரில் வந்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு சயின்டிஸ்ட் யார், போர்ஸ் அட்டாமிக் மாடல், நீல் போர்ஸ். ஹீ எக்ஸ்பிளைன்ட், அவர் என்ன சொன்னார்னா, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் குவான்டைஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அதை வந்து இந்த எனர்ஜி ஒவ்வொரு எலக்ட்ரானுக்குமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எனர்ஜி தான் இருக்குங்கிறத தான் அவர் சொன்னார். அடுத்தாப்புல எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஏ ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத். அது வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸை சுற்றி வரும்போது ஒரு பர்டிகுலர் சர்க்குலர் பாத்தில் மட்டும்தான் வர முடியும், அது இஷ்டத்துக்கு அங்கே இங்கெல்லாம் போக முடியும். அந்த பர்டிகுலர் சர்க்குலர் பாத்துக்கு தான் பேர் என்னன்னா, ஸ்டேஷ்னரி ஆர்பிட்.
அதுக்கு அடுத்தது மூணாவது பாயிண்ட், அவர் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒன் இஸ் ரிலேட்டட் வித் த ப்ரீவியஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு. அந்த பாஸ்டுலேட்ஸை நல்லா பார்த்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்குமே ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜி இருக்கும். அடுத்த எலக்ட்ரான்ஸ் வென் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஏ ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபார் ஸ்டேஷனரி ஆர்பிட். அதை விட்டு அது மாறாது. அடுத்தது வென் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி nucleus in a stationary orbit, it possesses some angular momentum. And the angular momentum value over கொடுத்தார் mvr ங்கிறது angular momentum. Angular momentum is equal to nh by 2 pi னு ஃபார்முலா கொடுத்தார். Here the n is what, that is the number of the stationary orbit, and h is what, that is the Planck's constant, and its value is 6.626 into 10 to the power minus 34 joule second கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் சொன்னாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட ஆர்பிட்டில் இருக்கும்போதே சம்டைம்ஸ் இட் மே பி jumping from the higher energy orbital to the lower energy orbital. When the electrons are jumping from the higher energy energy orbital to the lower energy orbital, அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா it emits certain amount of energy. அது வந்து எப்படி இருக்குன்னா ரேடியேஷன் மாதிரி இருக்கும். அந்த ரேடியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்தார். சப்போஸ் E2 is the higher energy state and E1 is the lower energy state. அப்போ E2 minus the energy of the second orbit minus what energy of the first orbit is equal to h into nu. h ங்கிறது என்னது? Planck's constant. nuங்கிறது என்னது? frequency. அதில் இருந்து nu கண்டுபிடிச்சார். that is equal to E2 minus E1 divided by n. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துட்டு ஃபைனலி இதிலிருந்து அவர் என்ன சொன்னார்னா, ஈவன் ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட் we can calculate. ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட்டலில் எந்த ஆர்பிட்டலோட ரேடியஸை வேணாலும் நம்ம calculate பண்ணலாம் by using this formula 0.529 into n square divided by z into here z is what, that is the atomic number. Okay, and one electron. ஆனால் இதில் இந்த nth ஆர்பிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா வாட் எவர் explained by Bohr's atomic model, that is applied only for those atoms or those species have only one electron. எந்தெந்த ஸ்பீசிஸ்க்குலாம் ஒரு எலக்ட்ரான் இருக்குமோ அந்த ஸ்பீசிஸ்க்கு மட்டும் தான் அது அப்ளை ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் உள்ளது. ஹீலியம் ப்ளஸ்னால் ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுதுன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அண்ட் லித்தியம் 3 எலக்ட்ரான்ஸ், அதில் 2 எலக்ட்ரான் போயிடுதுன்னா Li2+. இந்த மாதிரி உள்ள 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் திஸ் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள். அண்ட் நெக்ஸ்ட் எனர்ஜி ஆஃப் தி nth ஆர்பிட்டல் ஆல்சோ calculated by using the formula minus 13.6. Here the minus sign is given, so don't forget to write the minus sign. Minus sign இல்லை அப்படின்னா வேல்யூ மாறிடும். minus 13.6 into z square divided by n square electron volt atom per atom inverse அப்படின்னு கொடுத்தோம். இல்லை அப்படின்னா இது எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டமை நம்ம கிலோஜோல் பெர் மோலில் மாற்றலாம். இந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். என்ன ஆகும்? -1312.8. மற்றெல்லாம் சேம் தான். z square divided by n square kilojoule per mole. So here there are 2 formulas are given. One is what, that is the to calculate the radius of the nth orbital and to calculate the energy of the nth orbital. These 2 formulas are very very important in this chapter. And next, limitations of Bohr's atomic model. இது எல்லா postulates அவர் கொடுத்தாலும் கூட அவருடைய மாடலில் some defects இருந்தது. என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, just now I told you, so the radius of the nth orbital கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. பட் தட் இஸ் applicable only for those species have only 1 electron. அப்போ it is not applicable, this formula is not applicable for the multi-electron atom. அதுதான் first defect. அடுத்தது he was unable to explain the Zeeman effect and Stark effect. இங்கே 2 definitions இருக்குது. Zeeman effect என்ன, Stark effect என்ன. Zeeman effectங்கிறது என்னதுன்னா splitting of spectral lines in the presence of magnetic field அப்படின்னா Zeeman effect. Splitting of spectral line in the presence of magnetic field. அதே இது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ரெசன்ஸில் ஸ்பெக்ட்ரல் லைன் ஸ்ப்ளிட் ஆனதுன்னா அதுக்கு பேர் ஸ்டார்க் எஃபெக்ட். அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஒரே ஒரு வேர்டு தான். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா Zeeman எஃபெக்ட். இன்ஸ்டெட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஃப் யூ ஹவ் கிவன் எலக்ட்ரிக் ஃபீல்டு தென் தட் இஸ் கால்ட் அஸ் வாட், ஸ்டார்க் எஃபெக்ட். இந்த 2 எஃபெக்ட்டுமே யார் எக்ஸ்பிளைன் பண்ணலை? தி ஈவன் Bohr's atomic model he couldn't explain. Okay, at the same time Bohr's atomic model couldn't explain the
அவர் சொன்னார் angular momentum is equal to nh by 2 pi னார். But logically this value is not explained by him. It is explained by de Broglie.